தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்ட விஷயம் வந்து ஒரு சர்ச்சையாக இருக்குது. இது முதல் நிகழ்விலேயே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை அந்த கட்சி எதிர்கொண்டிருக்கிறது. இது வந்து அது சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்பட வேண்டிய ஒரு இது தானே. யார் வந்தே மாதரம், தேசிய பாடல் பாட்டு, தேசிய கீதம், அதுக்கப்புறம் இது மாநில பாடல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரிசையெல்லாம் பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல். ஆனால் ராகுல் காந்தியை வந்து யாரும் பல மந்திரிகள் வந்து பதவியேற்ற பிறகு அவரை வாழ்த்து தெரிவித்தோ அவருக்கு அவர் இருக்கிற மாதிரியே கண்டுக்காமல் போயிட்டாங்க. என்னை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ்காரர் யாரும் மந்திரியாக பதவியேற்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் வந்து இவர் ஆக்ரோஷமாக பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஓகே, அவர் அமைதியாகவே நிதானமாகவே காரியங்கள் இப்போ செய்ய வேண்டிய காலகட்டம். உங்களுடைய மெசேஜ் என்னென்னா, டெல்லியில் இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசை நாம் வந்து முதல் நாளே எதுக்குப்பா. தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஒரு நடிகராக இருந்து தமிழக முதலமைச்சராக வரும் அளவுக்கு வளர்ச்சியடைந்த திரு ஜோசப் விஜயின் அரசியல் பயணம் எப்படி இருந்தது என்பது குறித்தும், அவருடைய அரசியல் எதிர்காலம், தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த இரு திராவிட கட்சிகளின் அரசியல் எதிர்காலம் ஆகியவை குறித்தும் தி ஹிந்துவின் சீனியர் அசோசியேட் எடிட்டர் டி ராமகிருஷ்ணன் அவர்களோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த வளர்ச்சி இப்போது தான் கட்சி ஆரம்பித்தார். ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக அது 2 ஆண்டுகளிலேயே ஆட்சியையும் பிடித்து விட்டார். இந்த வளர்ச்சிக்கான காரணம், அடிப்படை என்னவாக இருந்தது? அதாவது அவர் ஜோசப் விஜய் அவருக்கு நம்ம பொதுவாக 30 ஆண்டுகளாக நம்ம விஜய் தான் அவரை அழைச்சிருக்கிறோம். இப்போ தான் சமீப காலமாக தான் அவர் ஜோசஃப்ங்கிற பேர் எனக்கு அவருக்கு விஜய்க்கு முன்னால் ஜோசப்னு ஒரு பேர் இருக்குதுன்னு நான் அப்போ சர்ச்சையில் போது தான் தெரிஞ்சு கொண்டேன். ஏன்னா நம்ம அவர் விஜயை வந்து அவ்வாறு வந்து ஒரு கிறிஸ்துவராகவோ அவருடைய மதத்தை பற்றியோ நம்ம கவலைப்பட்டு யாரும் பார்த்ததில்லை. ஓகே, எனிவே அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆர்வம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து தான் வந்தவர். அவர் சந்திரசேகரன் அவங்கெல்லாம் வந்து அந்த அரசியல் அந்த ஆர்வம் ஈடுபாடு இருக்கின்ற ஒரு பின்னணி. அதனால் அது இவருக்கும் வந்திருக்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவருக்கான ஒரு 20 ஆண்டுகளாகவே அந்த ஒரு அரசியல் இது மேலே ஒரு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருந்தது. அந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா, இந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்காக அவர் நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதமாக இருந்தார். ஸோ அப்புறம் வந்து ஜெயலலிதா வெற்றி பெற்ற பொழுது அந்த சமயத்துலேயும் அவரும் அவங்க சந்திரசேகரும் அவங்க விஜயும் போய் திங்க் திருச்சியில் தஞ்சாவூர்லேயே நினைக்கிறேன் சங்கம் ஹோட்டலில் தான் போய் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு தென் அவர் மோடியெல்லாம் வந்து பார்த்துருக்காரு, போயிருக்காரு. ஸோ அவருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அரசியலில் ஒரு ஆர்வம் இது இருக்கிறதுங்கிறத அவர் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார். ஓகே, தொடர்ச்சியாக வெவ்வேறு சமயத்தில் பண்ணியிருக்காரு. அவருக்கான அது தொடர்ச்சியாக இருந்ததாங்கிறதுல ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருந்தாலும் கூட அப்பப்பொழுது அவரால் எப்போல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுருக்காரு. ஒரு இது இருந்திருக்கு. அதை வந்து அப்படியே அப்புறம் சில நற்பணி மன்றம் அந்த இது வச்சுக்கொண்டு அவர் ஏதோ சில காரியங்களும் பண்ணார் அவர். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அவருடைய அதாவது இப்போ இந்த ஜெயலலிதா கருணாநிதி இறந்து போன பிறகு அதுக்கு பிறகு அவருக்கு பார்த்துருப்பார் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா அதற்கு முன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்ததாக தெரியல. அதுக்கு பிறகு அப்புறம் வந்து ஒரு நாள் ஓட்டு போடும்போது இந்த இதில் சைக்கிளில் பிளாக் ஷர்ட்டில் போகிறாரு, அது பண்ணுறாரு. ஸோ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். ஓகே, ஆனால் நம்ம வந்து எம்ஜிஆர் அளவிற்கு அவர் அந்த மாதிரி ஒரு கட்சியிலே இருந்து அது செய்யலை. ஓகே, ஸோ இவர் ஆனால் ஒரு புதுசாக ஒரு கட்சியை துவக்கிறாரு. துவக்கிறதுனால நம்ம இவருக்கு முன்னால் 2 பெரிய, அதாவது இந்த கடந்த 5-6 வருடங்களில் நம்ம பார்த்தது 2018 வந்து நம்ம இவர் கமலஹாசன் செய்ய வந்தார் மக்கள் நீதி மையம். அதுக்கு முன்னாலே ரஜினிகாந்த் பேசினார். அப்புறம் ரஜினிகாந்த் கடைசியில் வராமல் போயிட்டார். அது ஸோ இவங்க 2 அதாவது என்னென்னா, இந்த 2 கட்சிகள் பெரிய கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வர்றதுங்கிறது, அதற்கான முயற்சிகளும் வந்து வெவ்வேறு சமயத்தில் நடந்தாலும் அது எதுவுமே கைகூடாமையே போயிடுச்சு. ஸோ ஒரு சாராருக்கு என்னவாக இருந்ததுன்னா, இதுவும் வந்து இவர் கைகூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதில் தான் வந்து அந்த இடத்துல தான் வந்து பல பேரும் இவருடைய அந்த
ஆதரவு இருக்கு இல்லையா, அவர் வந்து அதை வந்து குறைத்து மதிப்பிட்டார்கள், இல்லாட்டா தவறாக மதிப்பிட்டு விட்டார்கள். அது ஓகே, அது ஜென்யூன் எரர், நான் அப்படி தான் நினைக்கிறேன். இது ஒன்று. பட் இவருக்கு அந்த மாற்று வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு மக்கள் மத்தியில். இந்த 2 கட்சியும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்புறம் இதுவாக பார்க்கும் பொழுது இவர் வந்து யூத்துக்கு அந்த ஜென்சி என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களோடு இவங்க இணைந்து செயல்படுகின்ற ஒரு கட்சிகளாக, இயக்கங்களாக அது அவங்களுக்கு ஒன்றும் அப்பீல் பண்ணலை இவங்க. ஓகே, ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 கட்சிகள், அதாவது திமுக அஇஅதிமுகவும், ஏன்னா 2 கட்சியுமே வளர்ந்த கட்சிகள். அதனால் வளர்ந்த கட்சிகளாக இருக்கும்போது பிரச்சனை என்னென்னா, அங்கே மூத்தவர்கள் வயதில் இருந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான், அவங்களே டாமினேட் பண்ணுவான். ஸோ அவங்க வந்து கிராஜுவலாக ப்ரமோட் பண்ணணும் யங்ஸ்டர்ஸை. இங்கே வந்து உதயநிதியை அவர் ப்ரமோட் பண்ணாங்க, அப்புறம் ஒரு சில பேரை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா, அவர்களுக்கு அரசியல் பின்னணி இருக்கிறது. ஓகே, அரசியல் பின்னணி இல்லாத மக்களுக்கு எங்கே அந்த இடம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அஇஅதிமுகவில் ஒரு 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 சிறு வயதில், அதாவது ஒரு சிறு வயதுனா ஒரு 30 வயதில் 30களில் இருக்கிறவங்க யாருக்குமே சீட்டு கொடுத்தா மாதிரி கூட தெரியல. கொடுத்துருந்தாலும் 1-2 தான் இருக்கும். அதுவும் அவங்களுக்கு ஒரு பிரதானப்படுத்தலை. அப்படியே கொடுத்துருந்தாலும் நீங்கள் பிரதானப்படுத்தணும். பரமசிவம் இருக்கார், வேடசந்தூர், அவர் ஒரு தரம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், இந்த 2 கட்சிகளுமே இளைஞர்களுக்கு அங்கே வந்து இடம் இல்லை. அதாவது அரசியல் பின்னணி அல்லாத, பொருளாதார ஒரு பலம் அல்லாத மக்களுக்கு இங்கே இடம் இருக்குது. ஸோ அது ஒரு காரணமாக அமைந்து விட்டது. ஸோ தென் அப்புறம் வந்து இந்த திமுக ஆட்சி மீது சில காரணங்களுக்காக என்ன சொல்ல போனோம்னா, அவங்க வந்து அந்த அதாவது அவங்க இப்போ வந்து இந்த மத்திய அரசோடு, அது வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி, அதோடு அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, வீணா சண்டை போடுறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற வந்தது. ஸோ அதுக்கு மாற்று வேணும்னா பொதுவாக அஇஅதிமுகவுக்கு செல்லணும். அது மட்டும் காரணம் அல்ல, மற்ற சில காரணங்கள் இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த விமன் சேஃப்டி இஷ்யூ இருந்தது, கஞ்சா இருந்துச்சு, ட்ரக் இருந்துச்சு, இதெல்லாம் இஷ்யூஸாக இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் ஒரு மாற்று அஇஅதிமுக. ஆனால் அஇஅதிமுகவில் இந்த மாதிரி பிரச்சனை, அது ஒரு ஒருங்கிணைந்து சரியாக செயல்படலை, அவங்களுக்குள்ள சண்டை, அவங்களும் ஒரு இளைஞர்களுக்கு அங்கே இடம் கொடுக்கல. ஸோ இதனால் வந்து அது ஒரு மாற்று சக்தியாக, திமுகவிற்கு மாற்று சக்தியாக அஇஅதிமுக பார்ப்பதை வந்து மக்கள் அப்படியே அது குறைஞ்சி போச்சு. இந்த வெற்றிடத்தில் இவர் வராரு, நம்ம விஜய் வராரு. விஜய் வந்த உடனே அவர் அதை வந்து, அதுக்கு முன்னால் நம்ம சொல்ல போனால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன், அண்ணாமலை அவர்களும் 2021 இவர்களுக்கு நான் ஒரு மாற்று சக்தியாக வருவேன் அப்படின்னு சொல்லி அவரும் ட்ரை பண்ணார். ரொம்ப நாள் சீமானும் ட்ரை பண்ணார். பட் சீமான் வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த 3 பேர்களில் அவருக்கு கொஞ்சம் கொள்கை விஷயங்கள்லாம், சித்தாந்த விஷயங்கள்ல அவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் அவருடைய துரதிர்ஷ்டம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, அவர் என்னமோ தேர்தலில் அவர் சோபிக்கவே முடியல. அதாவது இப்போ அண்ணாமலைக்கு அஃப்கோர்ஸ் பாஜக மிகப்பெரிய கட்சி, மத்தியில் ஆளுகின்ற கட்சி, அதனுடைய ஆதரவு இருந்தது. இருந்தாலும் அவர் அந்த ஒரு 3 வருஷத்தில் ஒரு 18% அவரால் எடுத்து காட்ட முடிஞ்சது அவருடைய கூட்டணிக்கு. ஸோ அவர் ஒரு கொஞ்சம் ஸ்டேஜை செட் பண்ணிட்டார். நீங்கள் வந்து ஸோ அந்த பலன் எல்லாத்தையும் இவர் அறுவடை செய்து விட்டார். அதனால்தான் இதெல்லாம் தான் இதில் இந்த நிறைய காரணங்கள், இந்த மாதிரியான காரணிகள். இதில் ஒரு சந்தேகம் இருக்குது சார். இப்போ எம்ஜிஆரை பற்றி குறிப்பிட்டீங்க. எம்ஜிஆர் வந்து பல வருடங்களாக தன்னுடைய இமேஜ் பற்றி சினிமாவில் ரொம்ப கவனமாக இருந்தார். தொடர்ந்து சினிமாவில் தன்னுடைய இமேஜை வளர்த்து எடுத்தார். ஆனால் விஜய் பார்த்தா அப்படி செஞ்சதாக தெரியல. துப்பாக்கி படத்துக்கு முன்னாடியே அவர் அதெல்லாம் கவனம் செலுத்தினதாகவே தெரியல. இருந்தபோதும் இவ்வளோ குறுகிய காலகட்டத்திற்குள்ளே வந்து மக்கள் மனதில் முதலமைச்சராக தகுதி உள்ளவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் எப்படி ஏற்படுத்தினார்? நீங்கள் சொன்னது போல் எம்ஜிஆரை போல அவருக்கு அந்த ஒரு இது இல்லாட்டாலும் கூட, ஓகே, ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு நீண்ட கால திட்டம் போட்டு அதை அழகாக வடிவமைத்து அதை நடைமுறைப்படுத்தி அது மாதிரி செஞ்சார். அந்த மாதிரி இவர் செய்யாட்டாலும் கூட, பட் இவருக்கும் வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஏதோ ஒரு காலகட்டத்திலிருந்து. என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, இந்த 2 கட்சிகள் மீது ஒரு சலிப்பு இருக்குல்ல, அதனால் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து, அது வந்து ஒரு 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 இன்னும் சொல்ல போனோன்னா வகுப்பு, மதம், ஜாதி, இந்த பிரிவுகளெல்லாம் தாண்டி எல்லார் மத்தியிலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஓகே, அண்ட் தென் அது வந்து அவருடைய இது ஃபஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்னால 35% தான் பெற்றிருக்காரு. அதனால் அவருக்கு அந்த 108 இடங்கள் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்.
ஓகே. பட் அந்த ஒரு என்ன பொறுத்தவரையில் இவங்க ஓட்டு போட்டவங்க எல்லாருமே எனக்கு என்னுடைய இதில் இவ்வளவு இடம் ஜெயிப்பாருன்னு நான் நினச்சி அவங்க போட்டாங்களாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல். அவரும் வாக்குறுதிகளை கொடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டாரு. அப்புறம் நேற்றைக்கு ஏதோ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு கால அவகாசம் கொடுங்க, நான் இப்போ தான் வந்திருக்கேன், வழிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு முன்னாலேயே நம்ம பேசினது தான். இது உறுதிமொழி கொடுக்கும்பொழுது உறுதிமொழி ஒன்றும் 2000 வருஷத்துக்கு முன்னால் கொடுக்கல. ஒரு ஏப்ரல் 16ஆம் தேதி தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இப்போ இன்றைக்கி என்ன ஒரு மாதம் கூட ஆகலை. ஸோ அதனால் உறுதிமொழி அவர் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதெல்லாம் அதே தமிழ்நாடு தான் இப்போவும் இருக்குது. ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. பட் என்னை பொறுத்தவரையிலும் அந்த சலிப்பு, அப்புறம் ஒரு ஒரு மாற்றத்துக்கு நம்ம வழிவகுக்கணும். அது எப்படிப்பட்ட மாற்றம்ங்கிறத பற்றி மக்கள் கவலைப்படலை. இவருக்கு ஓட்டு போடணும், இவர் ஒருத்தர் தான் டிஎம்கேவை தோற்கடிக்கக்கூடியவர். அந்த ஏடிஎம்கே அந்த நம்பகத்தன்மை இழந்ததுனாலையும் இவர் மீது அவங்க பெரிய அவர் மீது ஒரு காதல் இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவர் மீது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது காரணம் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி இவர் தான். ஸோ அதெல்லாம் பார்த்து சரிப்பா இந்த தடவை இவருக்கு ஓட்டு போடுவாமே. வாக்களித்தவர்கள் பல பேரும் ஜெயிச்சிருவார்னு நினச்சி போடலை. இவங்க மேலே இருக்கிற சலிப்பு, ஓகே இது வேண்டாம் அப்படின்னு நினச்சி. ஆனால் அது ஒரு 35% மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதுதான் அதனுடைய, அது எல்லாருக்கிட்டையும் இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பெருவாரியான மக்கள்கிட்ட அந்த சலிப்பு. அதனால் இவருக்கு நீங்கள் சொன்னது போல் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நீண்ட கால திட்டம் வச்சு அவர் அந்த இதை அரசியல் நிலைப்பாடை சொல்கிறதோ போகிறதோ அந்த மாதிரி இல்லாட்டாலும் கூட ஒரு சின்ன காலத்தை எடுத்துக்கொண்டு அவரால் சாதிக்க முடிஞ்சதுக்கு காரணம் இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த 2 பெரிய கட்சிகள், அதாவது திமுக அதிமுக, இந்த சலிப்பு, இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள். இப்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நிலையில் மற்ற 2 திராவிட கட்சிகள், இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அது ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது திருச்சி எடுத்துக்கோங்க, அது கோட்டை என்று சொல்லப்படும். காலங்காலமாக நின்று நேற்று இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நேரு மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்காங்க அதிமுக, மற்றவங்களாம் தாவிக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையில் பெரிய அடி. அது மட்டுமல்ல, அதாவது இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 37 இடங்களில் சென்ற முறை 36 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகே, ஸோ 36 2ஆக குறைந்து விட்டது. அஇஅதிமுக 3, அதாவது அதை சமயம் ஒரே ஒரு இடம், இந்த தரம் 3 சீட்டு. ஸோ அவங்க 32 இடம் அவங்க தாவேக்கா ஜெயித்து விட்டார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அஇஅதிமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், விருதுநகர் கம்ப்ளீட் அவுட்டு, தேனி கம்ப்ளீட் அவுட்டு. நீங்கள் எது பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கம்ப்ளீட் அவுட்டு, ஒரு இடம் கூட கிடைக்கல. தஞ்சாவூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் வாஷ்ட் அவுட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இது இந்த நிலைமை பெரிதாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. இது 2 பெரிய கட்சிகளுக்கு. ஓகே, ஸோ அதனால தான் என்னமோ அவங்க நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவங்க வந்ததுக்கு காரணம், அரசியல் ரீதியில் அவங்க காலம் ஓட்டணும்னா அவங்க செயல்படணும். இல்லாட்டனா இவர் என்ன பண்ணுவார், இவங்களையே ஜெயிக்க வைப்பார். இவங்களும் 3 பேராக போட்டியில் இருந்தாங்கன்னா ஓகே, இப்போ வேறு ஆட்சிக்கு வந்துட்டார், அதனால் இன்னும் பல நல்ல நடவடிக்கைகள் எடுப்பார், மக்கள் நல்ல நடவடிக்கை எடுப்பார், ஜனரஞ்சகமான நடவடிக்கைகள் எடுப்பார். அது அவர் வாக்களிக்கிற ஒரு இது வரும். ஸோ ஆரம்ப காலத்தில் இவருக்கு அது இதுவாகப்படும். ஸோ இவங்க 2 பேரும் தோற்று போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அவர் தான் ஜெயிச்சுட்டு இருப்பார். அதனால தான் இவங்க 2 பேருக்கும். பட் என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த காலகட்டம் ஒரு கடினமான காலகட்டமாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த மாதிரியான காலகட்டத்தை அவர்கள் இந்த 2 கட்சிகளும் ஒரு சேர இருந்து அனுபவித்ததில்லை. முன்ன திமுக அதிமுக, அதிமுக திமுக அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ 2 பேருமே எதிர் வரிசையில் எதிர்கட்சிகளாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் சில சமயத்தில் அவங்க சேர்ந்து செயல்படணும். என்னை பொறுத்தவரையில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் சில சமயத்தில் நீங்கள் கொஞ்ச காலம் அவரை நீங்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சியை அவர் என்ன தான் செய்கிறாரு போகிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மக்கள் விரோத நடவடிக்கைகள் எடுப்பார் என்றால் அப்பொழுது அவர்கள்
எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் அவரை வந்து எதிர்த்து இருந்தாங்கன்னா அப்போ கொஞ்சம் மக்கள் மீது நம்பிக்கை பெறலாம். இல்லை என்றால் அது காலப்போக்கில் அப்படியே 2 பேரும் அதில் முதல்ல அஇஅதிமுக முதல்ல கரையலாம், அதுக்கப்புறம் திமுக கரையலாம். அது எனிவே பட் பாயிண்ட் இஸ் வந்து கடினமான காலகட்டம், சவாலான காலகட்டம். ஆனால் மக்கள் நல அந்த விஷயங்களில் இவங்க வந்து அது அவருக்கு எதிராக செயல்படும் பொழுது நீங்கள் அதை சமரசம், ஏன்னா அது இன்னொரு இது என்னன்னா, இந்த அஇஅதிமுக திமுக மேலே என்னன்னா இவங்க 2 பேரும் சமரசம் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் செய்கிறாங்க, அந்த ஒரு ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அந்த எண்ணமும் இருந்தது. அதுதான். ஸோ இப்போ அதே அணுகுமுறை இப்போ இந்த 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சி தாவேக்காவோட செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து தாவேக்காவை பாதிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கட்சிகளையும் இன்னும் அதிகமாக பாதிக்கும். ஸோ அப்போ பல பேர் என்ன நினைக்கிறாங்க, திடீர்னு அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு, இந்த ஒரு தடவை ஏதோ ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பலருக்கு எண்ணம் இருக்குது. அப்படி அந்த பார்வை சரியா? அவர்களுக்கு ஒரு நீண்ட அரசியல் எதிர்காலம் இருக்கா? அது அவர்கள் எவ்வாறு அந்த கட்சியை எடுத்து செல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்குது. ஓகே, அதாவது அது வந்து அவங்க கீழே தான் இருக்குது, அந்த தலைமை கீழே இருக்கிறது. அதில் தலைமை வந்து இதுதான் நிரந்தரம் என்று இருந்து விட்டார்கள் என்றால், இப்பொழுதைய நிலைமை தான் நிரந்தரம் என்று இருந்துட்டாங்கன்னா அவங்க தவறு செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மிகவும் ஒரு இதுவாக வந்து மக்களினுடைய மனதை வந்து அதிகமாக கவர்ந்து அதுக்கப்புறம் வந்தவர்கள்லாம் வந்து நோ டைம் காணாமையே போயிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த 1985 வந்து இந்த அஸ்ஸாம் கண பரிஷத்து, ஏன்னா வந்து அஸ்ஸாம் அந்த வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனாக இருந்து அவங்க அப்படியே மாறுறாங்க ஏஏஎஸ்யூன்னு, அதுதான் அஸ்ஸாம் கண பரிஷத்தாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரில. ஜூனியர் பார்ட்னராக போய் ஏதோ ஒரு 5 இடம் 4 இடம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது. அது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி அது வந்த கட்சி அது. ஸோ அது வந்து இந்த தலைமை வந்து எவ்வாறு செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுவாது ஒரு இயக்கத்துக்கு பிறகு, அதுவும் வந்து அந்த அஸ்ஸாம் மக்கள் வந்து ஒடுக்கப்படுகிறல அவர்களை வந்து ஓரங்கட்டப்படுகிறார்கள், மற்ற மாநிலத்தவர் மற்ற இவங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு இயக்கத்திலிருந்து அதுக்கு பிறகு வந்த ஒரு இது. அந்த இயக்கமும் 7-8 வருடங்கள் நடந்தது, போராட்டங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் அது அரசியல் கட்சியாக உருமாறி அதுக்கப்புறம் ஏதோ ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ இவர் கேஸில் அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம்லாம் செய்யாதபடி வந்துட்டார். ஸோ இவர் எப்படி அதை கையாள போகிறாரு அதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இது நான் வந்து ஒரு 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 தேர்தலினுடைய இதுவாக ஒரு அதிசயமாக நான் கருதவில்லை. ஓகே, இவருக்கு இது இருக்கும், கிடைத்த வெற்றியை வந்து இவங்க தக்க வச்சுக்க முடியும், தக்க வைத்துக் கொள்வதற்கான சாமர்த்தியசாலிகள் அங்கே இருக்கிறதாக தான் நான் நினைக்கின்றேன் அவர்கள். ஆனால் எப்போ தலைமையும் வந்து அதை இதனுடைய நிலைமையாக இருக்குல்ல, அதாவது இன்றைக்கு நம்ம பெற்ற வெற்றி வந்து இது வந்து எப்போ வேணால் மாறலாம். ஓகே, ஸோ வந்து 1991 வந்து பயங்கரமாக திமுக படுத்துச்சு. இப்போ திமுக அப்புறம் 96 திமுக எழுந்து வந்தது, ஏடிஎம்கே படுத்துச்சு. அப்புறம் அடுத்த பேருதுன்னா அஇஅதிமுக வந்துச்சு. ஸோ அதனால் மக்களுடைய மனநிலை இருக்குல்ல ஒரே மாதிரி இருக்காது. அது ஏதோ சில காரணத்துகளுக்கு ஏற்றமும் தாழ்வும் இருக்கும். அதுக்கு காரணம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப இது. பட் ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு இவங்க தான் ஒரு விடிவு என்ன சொல்கிறது விடிவு காலம் அந்த அது மாதிரியான ஒரு உருவாக்கியிருக்காங்க கருத்து. ஸோ அதனால் அவங்க அதுக்கேற்றாப்போல் செயல்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர்களை பார்த்தோம் என்றால் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. அதனால் அவங்க ஐ திங்க் அந்த அடுத்த நகர்வுகள்லாம் ஒரு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது விஜய் பதவியேற்ற நிகழ்வு, அதை பற்றி பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள். குறிப்பாக வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்ட விஷயம் வந்து ஒரு சர்ச்சையாக இருக்குது. அவங்க அதற்கு விளக்கம் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு நேற்று அதை பற்றியே நிறைய பேர் பேசினாங்க. இது முதல் நிகழ்விலேயே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை அந்த கட்சி எதிர்கொண்டிருக்கிறது. இது வந்து அது சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்பட வேண்டிய ஒரு இது தானா? அதாவது அது எனக்கு கொஞ்சம் அவங்க மீது எனக்கு கொஞ்சம் அனுதாபம் இருக்குது. ஏன்னா முதல் நிகழ்ச்சி முதல்ல நடத்துகிறாங்க பதவியேற்பு விழா. அதில் வந்து அவங்களுக்கு எந்த அளவிற்கு அதில் அவங்களுக்கு பங்கு இருக்குது என்பது எனக்கு தெரியவில்லை. அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இத்தனை மணிக்கு வந்துடுங்க,
இது செய்யணும், ஒரு ப்ராடாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அங்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஏதோ சொல்லியிருப்பாங்களே தவிர மற்றபடி இது வந்து முதல்ல தேசிய கீதம் பாடுவாங்க, அதுக்கு பிறகு வந்தே மாதரம், தேசிய பாடல் பாட்டு, தேசிய கீதம், அதுக்கப்புறம் இது மாநில பாடல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரிசையெல்லாம் பற்றியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல். ஓகே, இரண்டாவது இது வந்து ஆளுநர் அலுவலகம் ஏற்பாடு பண்ணுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதனால் இதில் வந்து இந்த விவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்ககிட்ட பேசிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி இருக்கும், இத்தனை மணிக்கு கவர்னர் வருவார், இத்தனை மணிக்கு கிளம்பிடுவார், அதுக்குள்ளே நீங்கள் நிகழ்ச்சி இது பண்ணுங்க, முடிச்சிருங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கெங்கே சீட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதானே தவிர இது வந்து அந்த சர்ச்சையை என்னை பொறுத்தவரையில் அந்த சர்ச்சையெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒரு அர்த்தமில்லாத சர்ச்சை. ஏனென்றால் இப்போ மக்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன, அதுக்கப்புறம் வந்து கல்வி ரீதியிலான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி மீண்டும் இந்த வந்து வந்தே மாதரம் பாடிட்டீங்க, அது பண்ணீங்க, அது அந்த காலத்தில் வந்து ஜின்னா எதிர்த்தார், எல்லாம் ரைட்டு, ஓகே, நம்ம என்றைக்கு வேணால் அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அவர் சொன்னார் முதல்லையே அந்த நிகழ்ச்சியிலே சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் அவர்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 100 நாட்களாவது அவகாசம் கொடுத்து அவர்கள் என்ன மாதிரி செயல்படுகிறார்கள் அப்படின்னு சர்ச்சையை வந்து இவங்க தவிர்த்திருக்க முடியாது. என்ன இருந்தாலும் இவங்க ஏன்னா இவங்களுக்கு அதில் என்ன பங்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இவங்களுக்கு பங்கு இல்லை. அதனால் வந்து இவர்களை விமர்சிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் அது அவ்வளவு சரியல்ல. அதே நிகழ்வில் இன்னொரு விஷயம், விஜய் வந்து பேசினது முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக ஒரு சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய கதாநாயகனை போல் அவர் பேசி பல விஷயங்களை சொன்னார். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னாரு, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுகிறார். ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு அதே இடத்துல இப்படி பேசுகிறது அப்படிங்கிறது பல மாநிலங்களில் நடந்திருக்கா? அதாவது இப்போ அது ஒரு விதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே இடத்துல பேசலாமா, ரைட்டு. என்னை பொறுத்தவரையில் வந்து இவர் ஆக்ரோஷமாக பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஓகே, ஒரு அமைதியாகவே நிதானமாகவே காரியங்கள் இப்போ செய்ய வேண்டிய காலகட்டம். ஓகே, நீங்கள் ஆக்ரோஷமாக பேசி தான் மக்களுடைய அந்த உணர்ச்சிகளை நீங்கள் கிளப்பி ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. காரியம் வந்து ஏன்னா அரசாங்கத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல, எல்லாம் நிதானமாக தான் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ ஆட்சி இது பண்ணாங்க, கவர்மெண்ட் ஃபார்மேஷன், ஆட்சி அமைப்பதே ஒரு வார காலம் எடுத்துட்டது இல்லை. ஸோ ஒன்றும் இது ஆகிட போகிறதில்ல. அதனால் வந்து அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுபடி தான் செல்லும். அதனால் நீங்கள் வந்து அவர் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆனால் சுருக்கமாக பேசினார். அதில் எனக்கு ஒரு சில கருத்துக்களை சொன்னார். அரசு நிதி பற்றி, நெருக்கடியை பற்றி சொன்னார். அவர் ஐ திங்க் அதை புரிஞ்சுன்னு இருக்கார். அதாவது அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் முதல் நாளே அன்றைக்கே எங்களை பழி போட்டுட்டு பேசுகிறீங்களேன்னு சொல்கிறாரு. பட் அது மாதிரி பழி போட்டு பேசுகிறதுங்கிறது தமிழ்நாட்டில் அது ஒரு வழக்கமாகவும் போயிடுது. 1989 கருணாநிதி பண்ணார், 2011 ஜெயலலிதா பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்திருக்காருன்னு நம்ம வச்சுப்போம், அதை விட்டுருங்க. பட் என்னென்னா அதில் அடிப்படையில் இந்த நிதி நெருக்கடி இதுவாக இருக்குது. நம்ம பல காரியங்களை அதை மனதில் வைத்து கொண்டு தான் செய்ய முடியும். நான் சாத்தியமானதான் செய்ய முடியும். அதனால் நான் சாத்தியமாகாதெல்லாம் செய்ய மாட்டானான்னு கேட்குறீங்க. இல்லை நான் செஞ்சு காமிக்கிறேன் போகிறேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குன்ற விதத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் நான் என்னென்ன சொல்வேன்னா, நீங்கள் நிதி நெருக்கடி இவ்வளோலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்கலன்னா என்ன ஆகிட போகிறது? நான் என்ன சொல்ல வரேன், எங்கு மிக மிக அத்தியாவசியமோ அதுக்கு நீங்கள் அரசினுடைய மக்களுடைய வரிப்படத்தை செலவழிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னா வெயிட் பண்ணுங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து மக்களுடைய மனதை பிடிக்கணும் நீங்கள் தான் பிடிச்சிட்டிங்களே. 30% மக்கள் தான் ஓட்டு போட்டாங்கள்ல. அவன் வந்து நீங்கள் என்ன உறுதிமொழி சொன்னீங்க, என்ன கேண்டிடேட்டை நிறுத்துனீங்கன்னு யாரும் ஒன்றுமே பார்க்கவே இல்லை. விஜய் அங்கே நிற்கிறாரு, ஓட்டு போடுறோம், அவ்வளோதான் வந்திருக்கு. அதனால் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் இவர் என்னை பொறுத்தவரையில் நிதி நெருக்கடின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரியான 1800 கோடி அதிகமாக, ஓகே 1800 கோடி, அதுக்கு நீங்கள் 4 ஹாஸ்பிட்டல் கட்டலாம், போகலாம், அந்த மாதிரி எதாவது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரையில் அதில் ஒன்றும் ஸோ அதனால் அவர் எனிவே நம்ம அவருக்கு ஒரு கால அவகாசம், அவர் ஏற்கனவே சொன்னது போல் கொடுப்போம். அவர் காலப்போக்கில் அவர் தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மேம்படுத்தி செயல்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன்.
இந்த பதவியேற்பு விழாவில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பங்கேற்று இருக்கிறார். ரொம்ப உற்சாகமாக அவர் வந்து பங்கேற்றுக்கிட்டார். இதே உற்சாகம் கீழே காங்கிரஸ்காரங்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து மந்திரி சபையில் பங்கேற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பல காங்கிரஸ்காரர்களும் சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பு காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்க உதவுமா? இப்போ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு. அதாவது ஒன்று, காங்கிரஸ்காரர்களை சேர்க்கப்படவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் சேர்ப்பாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ரைட்டு. ஆனால் ராகுல் காந்தியை வந்து யாரும் பல மந்திரிகள் வந்து பதவியேற்ற பிறகு அவரை வாழ்த்து தெரிவித்தோ அவருக்கு அவர் இருக்கிற மாதிரியே கண்டுக்காமல் போயிட்டாங்க. என்னை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ்காரர் யாரும் மந்திரியாக பதவியேற்கவில்லை. இரண்டாவது, தோழமை கட்சியாக இருந்து அவர் தேர்தலில் போட்டியிடலை. உங்களுடைய காங்கிரஸுடைய தோழமை கட்சி திமுக. ஸோ நீங்கள் வந்து ஏதோ உங்களுடைய தோழமை கட்சி வெற்றி பெற்று வந்ததோ மாதிரி நீங்கள் இது இன்ஃபேக்ட் திரிணாமுல் காங்கிரஸ் 2011 34 வருடம் இருந்த அந்த இடதுசாரி ஆட்சியை இது பண்ணிட்டு முடித்து விட்டு அவர் வந்த பொழுது கூட காங்கிரஸ்லேருந்து யாரும் போய் சோனியா காந்தியோ மன்மோகன் சிங்கோ அட்டன் பண்ணலை. ஓகே, இத்தனைக்கும் அது தோழமை கட்சி அவங்க. ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ தோழமை கட்சி இல்லாத கட்சி, பெரும்பான்மை பெறாத கட்சி, அந்த கட்சியினுடைய பதவியேற்பு விழாக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. ஓகே, ரைட்டு. இது தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு நட்பு இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து காங்கிரஸை சேர்ப்பாராங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகே, அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் நேற்றைக்கு அவர் 2 முக்கியமான செய்திகளை சொல்லிவிட்டார். ஒன்று, முதல் நாளே தான் வந்து மோடி அரசாங்கத்தை எந்த விதத்திலையும் மனது நோக அடிக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லிட்டார். அது 2 செயல்பாடுகள் மூலமாக, 2 முடிவுகள். எப்படி சொன்னார்? எந்த மாதிரி சொன்னார்? 2 முடிவுகள் மூலமாக சொல்லிட்டார். ஒன்று, எல்லோரும் எதிர்பார்த்த காங்கிரஸ் பிரதிநிதியை சேர்க்கப்படுவார், மந்திரி ஆவார் என்பதை அவர் செய்யலை. ஓகே, அதற்கு பிறகு அவர் செய்வார்களா அப்படிங்கிறதும் சொல்லலை. ஓகே, சொல்லலாம். இல்லை நாங்கள் வந்து ஏன்னா பத்திரிகை ஊடகம் எல்லாருமே என்ன சொல்கிறான், கூட்டு மந்திரி சபை வரும்னு சொன்னால், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு மந்திரி சபை இல்லை. ஓகே, காங்கிரஸ்காரங்களை பற்றி இவங்க பேச்சே எடுக்கலை. ஸோ எனக்கு அது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. காங்கிரஸை சேர்த்துக்கொள்வார்களா அப்படின்னு காங்கிரஸ் எதிர்பார்க்கலாம், ஆனால் அவங்க யாரும் சொல்லலை. இது ஒன்று. அதற்கு பிறகு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து எந்த பிரதிநிதியும் சேர்க்கப்படவில்லை. ஓகே, அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும்போது ரைட்டு. பட் நேற்றுக்கே பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன ஆகிட போகிறது? 10, 11 ஆகிட போகிறது. என்ன ஏதாவது உங்களுக்கு அப்போ ஏதோ மெசேஜ் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், 10 பேர் தான் நான் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் போட்டார் ஆளுநர். நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டு அவர் ஓகேன்னு சொல்ல போகிறார், அவ்வளோதானே தவிர மற்றபடி அவருக்கு என்ன இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறீர்கள். உங்களுடைய மெசேஜ் என்னென்னா, டெல்லியில் இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசை நாம் வந்து முதல் நாளே எதுக்குப்பா அப்படிங்கிற அது ஒரு நல்ல என்னை பொறுத்தவரை நல்ல எண்ணம் தான். ஏன்னா அவரே புதுசு. நம்ம வந்து போய் இங்கே வந்து 2 பெரிய கட்சிகள் வந்து நம்மளை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, எப்படா கழுவான்னு. நான் 3ஆவதாக வர டெல்லிக்காரனையும் முறைச்சிக்கணுமா அப்படின்ட்டு இருக்கலாம். அதனால் தற்பாதுகாப்புக்காக கூட இந்த முடிவுகளை எடுத்திருக்கலாம். அதனால் அதை வந்து நான் வந்து இதுவாக சொல்லலை. நீங்கள் கேட்ட அடிப்படை அந்த கேள்விக்கான பதில் என்னை பொறுத்தவரையில் இதனால் காங்கிரஸ் வளர்ந்துடாது. நீங்கள் அப்படியே சேர்த்து கொள்ளப்பட்டாலும் கூட அதனால் காங்கிரஸ் வளர்ந்துடாது. காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் நிறைய செயல்பாடுகளை செய்யணும். காங்கிரஸ் முதல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பங்களிப்பு செய்திருக்கிறது, ஓகே, கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அதை பற்றி புரிதலோ இருக்கிறவர்களோட நீங்கள் வந்து கொஞ்சம் உரையாடல் செஞ்சு காங்கிரஸினுடைய பெருமைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த பெருமைகளை கொண்ட ஒரு கட்சியினுடைய இப்பொழுது இருக்கிற தொண்டர்களும் அதை புரிஞ்சுன்னு இருக்காங்க, அந்த வரலாறை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், அதற்கேற்றாற்போல் செயல்படுவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அப்புறம் மக்களுடைய பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்வதற்கு ஒரு பிரதிநிதியாக இவர்கள் இருப்பார்கள். இப்போ என்னென்னா, நீங்கள் அவங்கள போய் தேடின்னு இருக்கக்கூடாது. தாவேக்கா வந்து ஒரு பெரிய சூறாவளின்னு சொல்கிறதா தெரியல, ஒரு பெரிய அலை ஜெயிச்சிட்டாங்க. பட் இந்த 2 கட்சிகளினுடைய இத்தனை வருடங்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால்
அவர்கள் அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கான ஒரு பிரதிநிதிகளாக அவர்களால் முடிந்த அளவிற்கு அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த ஒரு இதுவும் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை காங்கிரஸ் செயல்பாடு இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெறும் காந்தி செஞ்சார், நேரு செஞ்சார், காமராஜர் செஞ்சாருங்கிறத பழம்பெருமையை மட்டும் பேசிக்கொண்டு கட்சியை வளர்க்க முடியாது. ரொம்ப நன்றி சார். இதுபோல் தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம தொடர்ந்து உரையாடலாம். நேயர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.